Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நடிகை யாஷிகா ஆனந்தின் கார் விபத்து வழக்கு செங்கல்பட்டு மாவட்ட மகிளா நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் யாஷிகா ஆனந்த் விசாரணைக்கு ஆஜராகினார். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கந்தன் வழங்கிட கேட்கலாம். கந்தன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. நடிகை யாஷிகா ஆனந்தி தற்போது செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் கார் விபத்து வழக்கு சம்பந்தமாக ஆஜராகியுள்ளார். கடந்த 2021 ஆண்டு ஜூலை மாதம் புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி தனது நண்பர்களுடன் நடிகை யாஷிகா ஆனந்த் தனது காரை ஓட்டி வந்தபோது மாம்பழம் அருகே திடீரென விபத்து. இந்த விபத்தில் ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த பவானி செட்டி என்பவர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த வழக்கு செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தற்போது வரை நடைபெற்ற நிலையில் தனது வழக்கறிஞருடன் நடிகை யாஷிகா ஆனந்த் ஆஜராகினார். அப்பொழுது செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த கார் விபத்து திடீரென செங்கல்பட்டு மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் மாற்றம் செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். அதன் பேரில் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜராகிய போது வரும் 5வது மாதம் 3ஆம் தேதி அன்று மீண்டும் இந்த மகிழா நீதிமன்றத்தில் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டார். அதன் பேரில் அங்கிருந்து வழக்கறிஞரோடு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி கந்தன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.